அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி ஆனுவல் பிளானர் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? இப்போ அந்த ஆனுவல் பிளானர் படி பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு எக்ஸாமே வந்து பார்த்தீங்கன்னா, குரூப் 4 தான். குரூப் 4ஓட நோட்டிஃபிகேஷன் தான் ஃபஸ்ட்டு வருது ஆனுவல் பிளானர் படி. இப்போ டைப்பிங் இல்லை சார், ஸ்டெனோ இல்லை சார், எதுவுமே இல்லை சார். நான் ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கு ட்ரை பண்ணுறேன் சார், விஏஓக்கு ட்ரை பண்ணுறேன் சார். குரூப் 4 படிக்கிறவங்களுக்காக நான் பேசியிருக்கேன். குரூப் 4 வந்து நீங்கள் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க, அல்லது ப்ரிப்பரேஷன் பாதியில் இருக்கீங்க, அல்லது இப்போ தான் தொடங்கியிருக்கீங்க, அல்லது கால்வாசியில் இருக்கீங்க. டிஎன்பிசினா என்னன்னு தெரியாது, டிஎன்பிசி புக்ஸ் இன்னும் நான் தொட்டதே இல்லை, அல்லது லைட்டாக தான் பார்த்துருக்கேன். இந்த மாதிரி இருக்கிற நபர்களுக்கான பதிவு தான் இது. மேக்ஸிமம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸு புதுசாக படிக்க ஸ்டார்ட் பண்ணுறவங்க எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள். குறிப்பாக இந்த டைப்பிங் இருந்தால் தான் நம்மளால் வந்து நமக்கு வேலை கிடைக்குமா, ஸ்டெனோ இருந்தால் தான் வேலை கிடைக்குமா அப்படின்றவங்களுக்கும் இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். புரியுதுங்களா? இப்போ சார் என்கிட்ட டைப் ரைட்டிங் இல்லை சார், என்கிட்ட ஷார்ட் ஹேண்ட் இல்லை சார், ஆனால் நான் அதெல்லாம் படிக்கிறதுக்கு விருப்பப்படலை சார், நான் முழுமையாக டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கு படிக்க போகிறேன் சார். குரூப் 4 படிச்சுட்டு அதுக்கப்புறம் குரூப் 2க்கும் நான் ப்ரிப்பேர் பண்ணேன் சார், குரூப் 1க்கும் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன் சார் அப்படின்றவங்களுக்கான பதிவு தான் இது. முக்கியமாக நான் குரூப் 4க்கு படிக்க போகிறேன் சார், என்கிட்ட டைப்பிங் இல்லை, ஸ்டெனோ இல்லை, எதுவுமே இல்லை. குரூப் 4க்கு தான் டேரெக்டாக நான் இறங்கிட்டேன். நான் டைப்பிங்கும் ஸ்டெனோவும் படிக்கிறதுக்கு விரும்பலை. இப்போ நான் என்ன சார் பண்ணலாம் அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. இப்போ நல்லா கவனிங்க. ஃபஸ்ட்டு 2024ஓட ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷனே குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் தான். புரியுதுங்களா? குரூப் 4ஓட நோட்டிஃபிகேஷன் தான் வரப்போகுது. நிறைய பேருக்கு என்ன டவுட்டு, இந்த ஜனவரி மாதம் குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் வந்துருமா? கண்டிப்பாக வந்துருங்க. இருக்கிற சுச்சுவேஷன் படி நான் பல வீடியோஸில் சொல்லிவிட்டு, லாஸ்ட்டாக ஒரு 3 வீடியோவில் நான் சொல்லிட்டேன். இப்போ இருக்க சுச்சுவேஷனுக்கு கண்டிப்பாக குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் ஜனவரி எண்டுக்குள்ளே வந்துடும். ஃபஸ்ட்டு வாரமா, 2வது வாரமா, 3வது வாரமா, 4வது வாரமான்னு கேட்காதீங்க. கண்டிப்பாக 4வது வாரத்துக்குள்ளே வந்துடும். அதே மாதிரி எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் நடந்துருமா? கண்டிப்பாக நடந்துடும். ஜூன் 30க்குள்ளே கண்டிப்பாக எக்ஸாம் நடந்துடும். சார் ஜனவரிக்கும் ஜூனுக்கும் கிட்டத்தட்ட 5-6 மாதம் கேப் இருக்குது சார். ஏன் சார் இவ்வளோ கேப்பு? ஏன் இவ்வளோ கேப்புனா எலெக்ஷன்ஸ் வருது. புரியுதுங்களா? அந்த எலெக்ஷன் நடத்துறதுக்கு அந்த கேப்பு. எலெக்ஷன் நேரத்தில் எக்ஸாம் வந்து வைக்க முடியாது. ஸோ அதனால் அந்த கேப்பு. இது ஒரு விஷயம். புரியுதுங்களா? அடுத்து சில பேருக்கு ஜனவரி நோட்டிஃபிகேஷன்னா பிப்ரவரி, மார்ச், ஏப்ரலுக்குள்ளே எக்ஸாம் வச்சுருவாங்களே சார், ஜூன்லலாம் வைக்க மாட்டாங்க சார், ஏப்ரலே வச்சுருவாங்க சார் அப்படின்னு சில பேருக்கு ஒரு டவுட்டு. அப்படிலாம் கிடையாதுங்க. எலெக்ஷன் இருக்கிறதுனால அவங்க வந்து நோட்டிஃபிகேஷனையும் எக்ஸாமையும் கொஞ்சம் தள்ளி வச்சுருக்காங்க. புரியுதுங்களா? அந்த கேப் இருக்கணுன்றதுக்காக. இது ஒன்று. சோசியல் மீடியாவில் நிறையா ட்ரெண்ட் பண்ணி குரூப் 2 மெயின்ஸோட ரிசல்ட் வந்து ஜனவரி 12ஆம் தேதி ரிலீஸ் பண்ணுறதுக்கு டிஎன்பிசி காத்துட்ருக்காங்க. ஸோ அப்படி இருக்கிறப்ப மேலும் சோசியல் மீடியாவில் பல விஷயங்கள், போராட்டங்கள், பல ட்ரெண்ட் ஆகும். ஸோ நிறையா விஷயங்கள் நடந்துரும் அப்படின்றத மைண்டில் வச்சுருப்பாங்க. ஸோ இது மேல் இடத்துக்கு போயிருக்கும். ஸோ அதனால் நோட்டிஃபிகேஷன் கரெக்டாக ரிலீஸ் பண்ணிடுவாங்கன்றதை நான் சொல்லிடுறேன். லேட் ஆகாது, தாமதம் ஆகாது. கரெக்டாக சொன்ன மந்தில் கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் வரும். சொன்ன மந்தில் கண்டிப்பாக எக்ஸாம் வரும். புரியுதுங்களா? நான் நிறையா வீடியோஸில் இதுக்கு முன்னாடி நிறைய வந்து பேசியிருக்கேன். செப்டம்பரில் பாருங்கள் குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் வரல, செப்டம்பர் 2023 வரலன்னு சொல்லி பேசியிருக்கேன். அதே மாதிரி நவம்பர் 2023 நோட்டிஃபிகேஷன் வராதுன்னு முன்கூட்டியே நான் சொல்லி பேசியிருக்கேன். டிசம்பர்லேயும் முன்கூட்டியே வராதுன்னு சொல்லி பேசியிருக்கேன். வராததுக்கப்புறம் வீடியோஸும் போட்டிருக்கேன். புரியுதுங்களா? இப்போ வந்து சுச்சுவேஷன் அப்படியே மாறுது. ஸோ கண்டிப்பாக ஜனவரி எண்டுக்குள்ளே நோட்டிஃபிகேஷன் வருவதற்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது. புரியுதுங்களா? ஸோ அதனால் கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் வரும், எக்ஸாம் வந்துடும். ஸோ அதை வந்து நீங்கள் வந்து உறுதியாக வந்து நம்பலாம். சார் இப்போ டிசம்பர் முடிய போகிற சுச்சுவேஷனுக்கு வந்துருச்சு. நான் இப்போ டிசம்பர் முடிவுலையோ அல்லது ஜனவரி ஸ்டார்டிங்லேயோ நான் ஆரம்பித்தா ஜூன் மாதத்துக்குள்ளே குரூப் 4க்கான சிலபஸை கம்ப்ளீட் பண்ணி என்னால் பாஸ் பண்ண முடியுமான்னு சிலர் கேட்கலாம். கண்டிப்பாக நான் அடித்து சொல்கிறேன், கண்டிப்பாக பாஸ் பண்ண முடியுங்க. 5 மாதம் கண்டிப்பாக போதுமான டைம் தாங்க. 5 அல்லது 6 மாதம் வந்து ஒரு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும், என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வட்டாரத்தில் நான் பார்த்த வரைக்கும் இந்த 6 மாதம் 5 மாதன்றது ஒரு அளவான ஒரு சரியான காலகட்டம்ங்க. புரியுதுங்களா? ஒரு 5 மாதம் அப்படின்றது ஒரு அளவான சரியான காலகட்டம். இந்த 5 மாதத்தில் ஸ்டார்ட் பண்ணால் கூட, எக்ஸாமுக்கு முன்னாடி ஒரு 5 மாதத்துக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணால் கூட உங்களால் சிலபஸ் கவர் பண்ணி கண்டிப்பாக பாஸ் பண்ண முடியும். ஜூனியர் அசிஸ்டண்ட் ஆக முடியும், விஏஓ வரைக்கும் போக முடியும். கண்டிப்பாக முடியுன்றதை முதல்ல நம்புங்க. முடியும்னா சார் எப்படி சார் முடியுன்றீங்களே, எப்படி சார்
ஒன்றும் இல்லைங்க. நீங்கள் கரெக்டான பாதையை வந்து சூஸ் பண்ணணும். கரெக்டாக எந்த புக்ஸ் படிக்கணும், எந்தெந்த பாடங்களுக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கணும். ஸோ இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிங்கனாலே போதுமானது. சார் இது எப்படி சார் தெரிஞ்சுக்கிறது? யூடியூப்பில் நிறைய வீடியோஸ் போடுறாங்க. நல்ல நல்ல வீடியோஸ்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் நல்லா ரெஃபர் பண்ணுங்கள். நிறைய அகாடமிஸ் போடுறாங்க, நிறைய மோட்டிவேட் பண்ணுறாங்க, நிறைய அகாடமிஸ் வந்து வீடியோ போடுறாங்க. அதாவது கரெக்டாக 50 பாடங்கள் 100 பாடங்கள் அப்படின்னு கொடுக்குறாங்க. அதெல்லாம் வந்து ஒரு முக்கியமான பாடங்கள். அதெல்லாம் நீங்கள் படிக்க ஆரம்பிக்கணும். புரியுதுங்களா? சும்மா 6ஆவதுலேருந்து 12ஆவது வரைக்கும் வச்சுக்கிட்டு நீங்கள் படிச்சுட்டே இருந்தீங்கன்னா 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம்னு என்னன்னே தெரியாமல் படிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதான். ஸோ அதனால தான் வந்து நிறைய பேத்துக்கு லேட் ஆகுது. எதை படிக்கணும் அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியல. ஸோ அதனால ரொம்ப ரொம்ப லேட் ஆகுது. 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் 5 வருஷம் 6 வருஷம் 7 வருஷம் போய்கிட்டே இருக்குங்க. ஒருத்தருக்கு கரெக்டாக இதுதான் படிக்கணும், இந்த பாடத்தை தான் படிக்கணும், இதை தான் படிக்கணும், இந்த வழியில் தான் போகணும்னு தெரிஞ்சிச்சுன்னா 5 மாதம் என்எஃப். 5 மாதம் போதும். ஆனால் இந்த 5 மாதத்தில் நீங்கள் எதெல்லாம் பண்ணக்கூடாதுன்றதை சொல்கிறேன். நல்லா கவனிங்க. இந்த 5 மாதத்தில் நீங்கள் ஒரு வாரம் திடீர்னு கேப் விட்டுறக்கூடாது. 5 மாதம் தொடர்ச்சியாக படிச்சுட்டே இருக்கணும். முடிஞ்ச வரைக்கும் ஒரு நாள் கூட கேப் விடாமல் நீங்கள் அந்த 5 மாதம் ஃபுல்லாக ப்ரிப்பேர் பண்ணணும். முடிஞ்ச வரைக்கும் ஒரு நாள் கூட கேப் இல்லாமல். ஏதோ உடல்நிலை சரியில்லைன்னா என்றைக்கோ ஒரு நாள் உடல்நிலை சரியில்லைன்னா ஒரு நாள் லீவ் போட்டுக்கலாம், ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துக்கலாம். தவிர்க்கவே முடியாத சுச்சுவேஷனில் ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துக்கலாம். முக்கியமான விசேஷம்னா போயிட்டு வரலாம், அவ்வளோதான். மற்றபடி ஒரு வாரம் ஜாலியாக இருக்கிறது, 10 நாள் வெறி கொண்டு படிச்சுட்டு அடுத்த 5 நாள் ஜாலியாக இருந்தால் இது பண்ண முடியாது. இது பாசிபிள் இல்லவே இல்லை. 5 மாதம் அப்படின்னா 5 மாதம் கிட்டத்தட்ட ஒரு 150 நாள் வெறி கொண்டு படிக்கணும். 10 நாள் வெறி கொண்டு படிச்சுட்டு ஒரு 4 நாள் லீவ் போட்டால் வேலைக்கு போக முடியாதுங்க. 1 மாதம் வெறி கொண்டு படிச்சுட்டு ஒரு 10 நாள் படிக்காமல் இருந்தால் வேலைக்கு போக முடியாதுங்க. அதுதான் அந்த ஃபயர், அந்த என்ன சொல்கிறது, அந்த ஒரு 5 மாதம் தொடர்ச்சியாக படிச்சுக்கிட்டே இருந்தால் பாஸ் பண்ண முடியும். இந்த ஒரு 5 months ஒரு ஃபயரோட ஃபுல் ப்ரிப்பரேஷனோட நீங்கள் இருக்கிறீங்க. எந்நேரம் பார்த்தாலும் அதே திங்கிங்கில் இது படிக்கணும், அது படிக்கணும், அடுத்து இது வரணும். ஸோ ஒரு வாரத்துக்குள்ளே நீங்கள் ஷார்ட்டாக இந்த ஒரு வாரத்துக்குள்ளே இதை முடிக்கணும்னு சொல்லிட்டு அந்த ஒரு வாரத்துக்குள்ளே அதை முடிக்கணும். அதே திங்கிங்கில் இருக்கும். ஐயோ இதை முடிக்காமல் விட்டுட்டோமே, இதை முடிக்கணுமே. ஒரு இதுக்காக சொல்கிறேன். நீங்கள் குளிக்கிறப்ப கூட, நீங்கள் எங்கேயோ ஒரு இடத்துல பஸ்ஸுக்கு போகிறப்ப கூட, ஸோ வீட்டில் ஏதோ ஒரு வேறு ஏதாவது ஒர்க்கு செஞ்சுட்டு இருக்கப்ப கூட உங்களுக்கு ஞாபகம் வரணும். ஐயோ இன்னைக்குள்ளே இதை முடிக்கணும், இந்த ஒரு வாரத்துக்குள்ளே இதை முடிக்கணும், நம்ம முடிக்காமல் இருக்கமே, டக்குன்னு முடிக்கணும் அப்படின்ற அந்த சிந்தனையிலே, அந்த மைண்ட் செட்லேயே ஒரு 5 months நீங்கள் கம்ப்ளீட்டாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக முடியுங்க. கண்டிப்பாக பாஸ் பண்ண முடியுங்க. நான் மறுபடியும் சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஒரு 5 months நீங்கள் ஃபுல்லாக டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா கன்ஃபார்ம் அடிச்சிடலாம். கண்டிப்பாக அடிச்சிடலாங்க. ஏன் முடியாதுன்னு நினைக்கிறீங்க? ஃபஸ்ட்டு உங்கள் மேலே நீங்கள் ஃபஸ்ட்டு நம்பிக்கை வைக்கணும். ஃபஸ்ட்டு உங்கள் மேலே நம்பிக்கை வச்சு நீங்கள் படிக்க ஆரம்பிங்க. எது படிக்கணுன்றதை தெரிஞ்சுக்கிட்டு படிக்க ஆரம்பிங்க. ஒரு 3 நாளைக்கு ஒரு தடவை நீங்கள் ஒரு டார்கெட் வைங்க. இந்த 3 நாளில் 6ஆம் வகுப்பு தமிழ் ஃபுல்லாக படிச்சிடணும். அடுத்த ஒரு 4 நாளில் 7ஆம் வகுப்பு தமிழ் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடணும். அடுத்த ஒரு 5 நாளில் 8ஆம் வகுப்பு தமிழ் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடணும். புரியுதுங்களா? ஸோ 6ஆம் வகுப்புக்கு ஒரு 3 நாள் எடுத்துக்கலாம் தமிழுக்கு, 7ஆம் வகுப்புக்கு ஒரு 3 நாள் எடுத்துக்கலாம், 8ஆம் வகுப்புக்கு ஒரு 4 நாள் எடுத்துக்கலாம், 9ஆம் வகுப்புக்கு ஒரு 5 நாள் எடுத்துக்கலாம், 10ஆம் வகுப்புக்கு ஒரு 5 நாள் எடுத்துக்கலாம், 11ஆம் வகுப்புக்கு ஒரு 4 நாள் போதும், 12ஆம் வகுப்புக்கு ஒரு 4 நாள் போகும். தான் தமிழுக்கு சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ நீங்கள் அப்படி முடிவு பண்ணிவிட்டு நீங்கள் உள்ளே இறங்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும்? கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டே போகணும். ஒரு ஆரம்பத்தில் ஒரு பெரிய ஷெடியூல் போட்டு வச்சுக்கணுங்க. புரியுதுங்களா? ஒரு 150 days ஒரு 160 daysக்கு ஷெடியூல் ஃபுல்லாக போட்டு வச்சிடணும். இதுதான் படிக்க போகிறீங்கன்னு தெரிஞ்சால் தானே நீங்கள் படிக்க முடியும். நீங்கள் வீட்டிலேருந்து கிளம்புறீங்க, வீட்டிலேருந்து கிளம்பும்போது எங்கே போகணும்னு தெரிஞ்சால் தானே நீங்கள் போக முடியும். இப்போ திருச்சியிலேருந்து சென்னைக்கு போகணுன்றத அந்த ஒரு கோல் செட் பண்ணால் தான் திருச்சியிலேருந்து சென்னைக்கு போக முடியும். எங்கே போகிறேன்னே தெரியாமல் நீங்கள் எந்திரிச்சு நீங்கள் போகிறீங்கன்னா எங்கே போவீங்க? எங்கேயுமே போக முடியாது. ஏதோ ஒரு இடத்துக்கு குருட்டு வாக்கில் போயிட்டு வந்துட்டு இருக்க வேண்டியதான். அதே மாதிரி தான் இப்போ குரூப் 4 டார்கெட்னா ஒரு 150 days பிளான் போட்டுடணும். பிளான் போட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகணும். இப்போ பிளான் போடுறீங்களா? தமிழுக்கு ஒரு மாதமோ ஒரு 1.5 மாதமோ பிளான் போடுறீங்க. மொத்தமாக 150 நாள் பிளான் போட்டீங்க. தமிழ் அதில் வந்து 1 மாதமோ ஒரு 1.5 மாதமோ வருதுன்னா அதில் 6th ஒரு 4 நாள் அல்லது 3 நாள் அல்லது 5 நாள்னு பிளான் போடுவீங்க. அந்த பிளான் தான் உங்களுக்கு ஷார்ட் டேர்ம் கோல்.
லாங் டேர்ம் கோல் வந்து அந்த 150 டேஸ் அந்த குரூப் 4 தான் உங்களுக்கு லாங் டேர்ம் கோல். அந்த லாங் டேர்ம் கோலில் படிப்படியாக சின்ன சின்ன ஷார்ட் டேர்ம் கோலாக பிரிச்சுக்கணும். ஷார்ட் டேர்ம் கோலாக பிரிக்கணும் அப்படின்ற போது 6th முடிக்கிறதுக்கு ஒரு 3 நாள், 7th முடிக்கிறதுக்கு ஒரு 3 நாள், 8th முடிக்கிறதுக்கு ஒரு 4 days. தமிழ் சொல்லிட்டு இருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபுல்லாக பிரிச்சுக்கிட்டு அடுத்து பகுதி பகுதியாக பிரித்து அந்தந்த நாளுக்குள்ளே முடிக்கணுங்க. அதை முடிக்காம விட்டா ஆபத்து. அதை முடிக்கிறதுக்கு எப்படியாவது போராடணும். நீங்கள் உங்களுக்கு வேறு எந்த ஒர்க்கு இருந்தாலும் சரி அதெல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு இதை முதல்ல முடிக்கிறது தான் உங்களோட முதல் வேலையாக இருக்கணும். பகுதி பகுதியாக முடிச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் ஒரு மாதத்துலேயோ ஒரு 40 daysலையோ ஒரு 1.5 மாதத்துலையோ தமிழ் முடிஞ்சிடும். புரியுதுங்களா? ஒரு தமிழ் முடிஞ்சாலே ஒரு பெரிய ரிலாக்ஸேஷன். ஒரு 200க்கு ஒரு 100 கொஸ்டின் ஆகா பாதி மார்க்குக்கு நம்ம ரெடி ஆகிட்டோம். அடுத்து மேக்ஸ். சார் என்ன சார் நீங்கள் வந்து ஒவ்வொரு சப்ஜெக்டாக போக சொல்கிறீங்க? ஒரு சப்ஜெக்டாக போங்க. அப்படி இல்லை அப்படின்னா நல்லா கவனிங்க, ஒரு சப்ஜெக்ட் ப்ளஸ் ஒரு ஜிகே, அதாவது ஒரு தமிழ் ஜிகே இப்படி வேணால் வச்சுக்கலாம். ரொம்ப வந்து தமிழ் ஜிகேயில் வந்து பார்த்திங்கன்னா வரலாறு, அதுக்கப்புறம் எக்கனாமிக்ஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஜாகிரஃபி, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாலிட்டி எல்லாமே சேர்த்து ஒரே நாளெலாம் படிக்கக்கூடாது, கன்ஃபியூஸ் ஆகும். தமிழில் ஒரு முழுமையாக வச்சுட்டு தமிழ் வந்து ஒரு 90% படிச்சுக்கணும், ஜிகேயில் ஒரு 10%. அதாவது தமிழ் வந்து ஒரு நாளைக்கு தமிழில் வந்து ஒரு 2 லெசன் 2 இயல்கள் படிக்கிறீங்கன்னா வரலாறுலேருந்து ஒரு லெசன் வச்சுக்கலாம். அப்படி வேணால் வச்சுக்கலாமே தவிர எல்லாத்தையும் கலந்து படிக்கிறீங்கன்னா ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகும், டக்குன்னு முடிக்க முடியாது. தமிழை முதல்ல முடிச்சுட்டு ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருக்கணுங்க. நீங்கள் தமிழ் நீங்கள் ஆரம்பத்தில் எல்லாத்துக்கும் சேமாக ஷெட்யூல் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. அதாவது தமிழ், மேக்ஸ், சயின்ஸ், சோசியல்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் நீங்கள் எல்லா நாளும் எல்லா ஷெட்யூலையும் நீங்கள் போட்டுக்கிட்டே வரீங்கன்னா தமிழை எப்போ முடிப்பீங்க? ஸோ நல்லா கவனிங்க, தமிழும் முடியும், மேக்ஸும் முடியும், சயின்ஸும் முடியும், அந்த சோசியலும் முடியும். எல்லாமே ஒரே நேரத்தில் முடிஞ்சால் தமிழை எங்கே கொண்டு போய் ரிவிஷன் பண்ணுவீங்க? ஸோ தமிழை முடித்து தூக்கி போட்டு ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். தமிழை முடிக்கிறீங்க, ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருக்கணுங்க. 100 கொஸ்டின்ங்க. தமிழுக்கும் மேக்ஸுக்கும் சயின்ஸுக்கும் சோசியலுக்கும் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி முக்கியத்துவம் கொடுத்தா எங்கேருந்து நம்ம பாஸ் பண்ண முடியும்? புரியுதுங்களா? தமிழ் ஒரு 40 daysல முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ரிவிஷனில் போட்டுகிட்டே இருக்கணும். மேக்ஸ் அழுங்க லட்டு மாதிரி 25 கொஸ்டின்ஸ். சார் மேக்ஸே வராது சார். எதனால் வராது? ப்ராக்டிஸ் அதிகமாக பண்ணுறதுல அதனால் வராது. ப்ராக்டிஸ் அதிகமாக பண்ணால் மேக்ஸ் வராதுன்னு சொல்ல முடியாது, கண்டிப்பாக வரும். நிறைய யூடியூப் சேனலுக்கு நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். டெய்லியும் ப்ராக்டிஸ் பண்ணணும். தமிழ் நம்ம படிக்கிற அளவுக்கு மேக்ஸ் ஒரு கால்வாசியாவது படிக்கிறோமா? கால்வாசி. தமிழ் வந்து ஒரு 5 மணி நேரம் படிக்கணுமா? அட்லீஸ்ட் மேக்ஸ் ஒரு 1 மணி நேரமோ 1.5 மணி நேரமோ படிக்கணுமா இல்லையா? தமிழில் 90-95 வந்துடுது. ஆனால் மேக்ஸில் 25க்கு 15-16 வருது. எதனால்? ஏன்னா மேக்ஸ் அதிக நேரம் ப்ராக்டிஸ் பண்ணுறதுல மேக்ஸ் அதிக நேரம் ப்ராக்டிஸ் பண்ணுற பழக்கத்தை டெவலப் பண்ணுங்கள், அதை வந்து வளர்த்துக்கங்க. புரியுதுங்களா? ஸோ அதே மாதிரி தான் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து தமிழ் கம்ப்ளீட் பண்ணுங்கள், மேக்ஸ் கம்ப்ளீட் பண்ணுங்கள், அடுத்து எல்லாத்தையும் ரிவிஷனில் போட்டுகிட்டே வாங்க. அடுத்து வரலாறு கம்ப்ளீட் பண்ணுங்கள், அடுத்து வந்து பாலிடிக்ஸ் கம்ப்ளீட் பண்ணுங்கள், அடுத்து எக்கனாமிக்ஸ் கம்ப்ளீட் பண்ணுங்கள், அடுத்து ஜாகிரஃபி, அடுத்து சயின்ஸு, புரியுதுங்களா? அடுத்து கரண்ட் அஃபேர்ஸு, டக்குன்னு முடிச்சுட்டே வாங்க. ஒரே நாளில் தமிழ், மேக்ஸ், சயின்ஸ், சோசியல், கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக வச்சுக்கிட்டே வரீங்கன்னா எப்படி அப்படி வைக்கிறீங்கன்னு புரியல. சிலர் எப்படி அப்படி ஷெட்யூல் போடுறீங்கன்னு புரியல. தமிழ் 100 கொஸ்டின் இருக்குது, மேக்ஸ் 25 கொஸ்டின் இருக்குது, சயின்ஸில் 6லேருந்து 10 கொஸ்டின் தான் இருக்குது. ஏன் அதையும் எல்லா நாளும் ஏன் படிக்கணும்? ஏன் அதையும் ஆரம்பத்துலேருந்து ஏன் ஷெட்யூலில் கொண்டு வரீங்கன்னு தான் எனக்கு புரிய மாட்டேங்குது. ஸோ நல்லா முழிச்சுக்கோங்க, புரியுதுங்களா? நல்லா முழிச்சுக்கணும். நம்ம தமிழ், மேக்ஸ் கம்ப்ளீட் பண்ணிடணும், அதை ரிவிஷனில் போட்டுகிட்டே வரணும். அதுக்கப்புறம் சயின்ஸு, அதுக்கப்புறம் பாலிடிக்ஸ், அதுக்கப்புறம் எக்கனாமிக்ஸ், அதுக்கப்புறம் ஜாகிரஃபி, அதுக்கப்புறம் சயின்ஸ், அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ். இந்த ஆர்டரில் வாங்க. ஸோ தமிழே ஒரே இதாக படிச்சுட்டு இருக்க முடியலன்னா நீங்கள் வரலாறுலேருந்து ஒரு பாடத்தை மட்டும் எடுத்துக்கோங்க. தமிழில் இயல் 2 இயல்கள் படிங்க ஒரு நாளைக்கு, புரியுதுங்களா? ப்ளஸ் ஏதாவது ஒரு மேக்ஸ் அப்படியே 6லேருந்து 10th வரைக்கும் போட்டு பார்த்துட்டே வாங்க. இப்படி பண்ணலாம். அப்படி இல்லைன்னா தமிழ் படிச்சுட்டே இருங்க, வரலாறு 1 மட்டும் எடுத்துக்கிட்டு ஒரு பாடம் டெய்லி ஒரு பாடம் படிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் வரணுமே தவிர ஒரே நாளில் ஒரு 3, 4, 5 சப்ஜெக்ட் வச்சுக்கூடாது. நான் வந்து என்ன சொல்கிறேன்னா, திருப்பி சொல்கிறேன், கண்டிப்பாக வந்து 5 months இனஃப். 5 months போதுமானது. கண்டிப்பாக படித்து பாஸ் பண்ண முடியும்.
கண்டிப்பாக முடியுங்க. உங்கள் மேலே முதல்ல நம்பிக்கை வைங்க. கரெக்டான பாடங்களை தேர்வு பண்ணுங்க. கரெக்டாக ஒரு 150 டேஸ்க்கு நீங்களே ஷெட்யூல் போடுங்க. அல்லது ஏதோ ஒரு பேட்சில் ஜாயின் பண்ணலாம், வேணாம்னு சொல்ல. பட் நீங்களேயும் ஷெட்யூல் போடலாம். நீங்களே ஷெட்யூல் போட்டு வரிசையாக நீங்கள் முடிச்சுட்டே வாங்க. புரியுதுங்களா? இப்போ நம்மளே வந்து ஆல்ரெடி வந்து நம்மக்கிட்ட 2 பேட்ச் ரன் ஆகிட்டு இருக்கு. ஒரு பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ், மேக்ஸ், ஜிகே ஃபுல்லாக ரன் ஆகிட்டு இருக்கு. அதில் கிட்டத்தட்ட தமிழ் முடிச்சுட்டாங்க. இப்போ மேக்ஸ் போய்கிட்டு இருக்கு. அடுத்த ஒரு பேட்சில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் இப்போ தான் 6th ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. புரியுதுங்களா? நம்ம வந்து கண்டிப்பாக வந்து ஜனவரி கண்டிப்பாக பேட்ச் வந்து ஓப்பன் பண்ணுவோம். அதற்கான அறிவிப்பு கூடிய சீக்கிரத்தில் வந்துடும். மேக்ஸிமம் நீங்கள் வந்து டிசம்பர் எண்டுலேருந்து ஜனவரி ஒரு வாரத்துக்குள்ளே, ஃபஸ்ட்டு வாரத்துக்குள்ளே நீங்கள் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கான அந்த பேட்ச் அறிவிப்பு கண்டிப்பாக வெகு விரைவில் வந்து நம்ம ரிலீஸ் பண்ணுவோம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்காக. புரியுதுங்களா? அதுதான் வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கான ஒரு ஃபைனல் பேட்சாக இருக்க போகுது. கடைசி பேட்சாக இருக்க போகுது. 2024 குரூப் 4 எக்ஸாமுக்கான ஒரு கடைசி பேட்ச். விருப்பம் உள்ளவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம ஷெட்யூல் ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க யூடியூப்பில். ஒரு ப்ராப்பராக இருக்கும், ஒரு அளவாக இருக்கும். புரியுதுங்களா? பட் இந்த முறை வந்து அளவாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் அளவை மீறி தான் ஆகணும் நம்ம. புரியுதுங்களா? நல்லா கவனிச்சுங்க. 2 லெசன் அதுக்குன்னு அளவுனா ரொம்பலாம் மீறாதுங்க. மற்ற ஆன்லைன் அகாடமி மாதிரியோ மற்ற ஆஃப்லைன் அகாடமி மாதிரியோ ரொம்பலாம் அதிகமாக கொடுக்க மாட்டோம். நாங்கள் ஒரு நாளைக்கு 2 லெசன் தான் கொடுத்துட்ருக்கோம். இப்போ மிஞ்சி போனால் ஒரு 3 லெசன் வரும், அவ்வளோதான். புரியுதுங்களா? 5 நாள் 3 லெசன், 5 லெசன் தான் அதிகபட்சமாக வரும். இப்போ வந்து என்ன கொடுத்துருக்கேன் தெரியுங்களா? 10 லெசன் தான் கொடுத்துட்ருக்கேன் 5 நாளைக்கு. இப்போ ஒரு நாளைக்கு 3 லெசன் கொடுப்பேன், அவ்வளோதான். வேற ஒன்றும் பெரிய வித்தியாசம்லாம் இல்லை. இப்போ மற்ற அகாடமிஸில் பார்த்தீங்க, மற்ற ஆன்லைன் அகாடமிஸில் பார்க்குறீங்கன்னா ஒரு நாளைக்கு 4 லெசன், 5 லெசன், 6 லெசன்னு கொடுப்பாங்க. அதை ஒரு வாரம் 2 வாரம் ஃபாலோ பண்ணலாம். அதுக்கு மேலே ஃபாலோ பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். நானும் அந்த ஸ்டேஜெலாம் தாண்டி தான் வந்திருக்கேன். ரொம்ப கடினமாயிரும். ஒரு வாரம் 2 வாரம் தான் ஃபாலோ பண்ண முடியும். நிறையா இருக்கிறப்ப ஃபாலோ பண்ண முடியாமல் போயிடும். ஒரு நாளைக்கு 2 லெசன் 3 லெசன்லாம் ஓகே, ஓரளவுக்கு ஃபாலோ பண்ண. 2 லெசன்னா கண்டிப்பாக ஃபாலோ பண்ணலாம். 3 லெசன்னா கொஞ்சம் அதுக்கே அதிகமாக எஃபோர்ட் போட்டு தான் ஃபாலோ பண்ணணும். இதுவே ஒரு நாளைக்கு 4 லெசன் 5 லெசன்னா எங்கேருந்து ஃபாலோ பண்ண முடியும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். 4 லெசன் 5 லெசன்னா அது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டுக்கு தான் அந்த 4 லெசன் 5 லெசன். ஒரு ஃப்ரெஷராக ஒருத்தர் வரீங்கன்னா ஒரு நாளைக்கு 2 லெசனுங்க, அதிகபட்சம் 3 லெசன் அவ்வளோதான் ஃபாலோ பண்ண முடியும். நல்லா 150 நாள் இருக்குது. நீங்கள் 100 நாளைக்கு 3 லெசன் வச்சா கூட 300 லெசன் படிச்சிடலாம். தமிழ், மேக்ஸ், சயின்ஸ், சோசியல் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு பாருங்கள். 300 லெசன் படிக்கலாங்க. 150 நாள் இருக்குது. நல்லா 150 நாள் இருக்குது. 120 நாள் நீங்கள் போட்டால் கூட 120 நாளைக்கு 5 லெசன் போடுங்க. ஏகப்பட்டது படிச்சிடலாம் நம்ம. புரியுதுங்களா? ஒரு நாளைக்கு 3 லெசன் தான் நம்ம கொடுக்க போகிறோம். ஒரு நாளைக்கு 3 லெசன், 100 நாளைக்கு 300 லெசன் நீங்கள் படிச்சிடலாம். அழகாக படிக்கலாங்க. கண்டிப்பாக படிக்க முடியும். 5 லெசன் விட்டுருங்க. 5 லெசன் வந்து மற்றவங்க போடுறது, மற்ற அகாடமிஸ் போடுறது. 4 லெசன் 5 லெசன்றது மற்ற அகாடமிஸ் போடுறது. நம்ம 2 லெசன் போட்டுருந்தோம். இப்போ வந்து 3 லெசன் போடுவோம். அடுத்த ஷெட்யூலில் 3 லெசன் போடுவோம். ஸோ 100 நாளைக்கு நீங்கள் 3 லெசன் எடுத்துக்கிட்டா கூட 300 லெசன் தமிழ், மேக்ஸ், சயின்ஸ், சோசியல் அவ்வளோதாங்க. அந்த 300 லெசன் தான் ரொம்ப முக்கியமாக இருக்கும். மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஸ்டின் எல்லாமே அதுலேருந்து வந்துடும் உங்களுக்கு. ஸோ ஆல்ரெடி நான் பிளான் பண்ணி 2 பேட்ச் போயிட்டு இருக்கு. அடுத்த ஒரு பேட்ச் வந்து நம்ம கண்டிப்பாக கூடிய விரைவில் வந்து அறிவிச்சிருவோம். நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை சார், நீங்கள் சொன்ன ஐடியா வச்சு நான் வீட்லேயே படிக்கிறேன் சார், வெரி பெஸ்ட். வீட்லேயும் படிக்கலாம், ப்ரிப்பேர் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கரெக்டான பாடங்களை தேர்வு பண்ணி ரெகுலராக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நான் டெஸ்ட்டு வந்து போட்டு பார்க்கணும். புரியுதுங்களா? ஸோ அட்லீஸ்ட் டெஸ்ட்டு பேட்சாவது எங்கேயாவது ஒரு இடத்துல சேருங்க. ஆனால் நீங்கள் சேர்ற இடத்துல உங்களால் படிக்க முடியுமான்றதை நல்லா முடிவு பண்ணிக்கிட்டு ஜாயின் பண்ணுங்கள். ஒரு நாளைக்கு 2 லெசன் 3 லெசன் தான் படிக்க முடியும். 4 லெசன் 5 லெசன்றப்ப நீங்கள் அந்த இடத்துல யோசிக்கணும். நம்மளால் 4 லெசன் 5 லெசன் படிக்க முடியுமா, அதை ஃபாலோ பண்ண முடியுமான்றதை யோசிச்சுட்டு நீங்கள் எங்கே வேணாலும் ஜாயின் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ கூடிய விரைவில் நம்ம பேட்ச் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஒரு ஃப்ரெஷ் பேட்ச்சு. அதுக்கான அறிவிப்பு ரொம்ப கூடிய விரைவில் வந்துடும். டிசம்பர் லாஸ்ட் வீக்லேருந்து ஜனவரி ஃபர்ஸ்ட் வீக் வரைக்கும் அந்த காலகட்டத்துக்குள்ளே நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி நம்ம வந்து ஏற்பாடு பண்ண போகிறோம். தேங்க்யூ.